வணக்கம் மக்களே, வெல்கம் டு யூன்டெக் வேர்ல்ட் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்கக்கூடிய மிக மிக முக்கியமான இன்ஃபர்மேஷன் யாருக்கானது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் 2009 கீழ் எல்கேஜி முதல் 1ஆம் வகுப்பு வரை தங்கள் அருகாமையில் உள்ள பிரைவேட் பள்ளிகளில் அட்மிஷன் போடுவது எப்படி, அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் தேவை அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்துக்கிறீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான் அமுத்தி ஆல் நோட்டிபிகேஷன் அமுத்த மறந்துடாதீங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆர்டிஇ என்றால் என்ன? அதாவது ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் 2009 பிரகாரம் இதுல என்ன சொல்லிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொருளாதாரத்தின் நலிவுற்றவர்களின் குழந்தைகள் தனியார் பள்ளிகளில் கல்வி பெற முடியாத சூழ்நிலை உள்ளது. 2009ஆம் ஆண்டு இலவச கட்டாய கல்வி சட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்ததை அடுத்து அனைத்து தனியார் பள்ளிகளிலும் எல்கேஜி சேர்க்கையில் 25% இடஒதுக்கீட்டை ஏழை எளிய மாணவர்களுக்கு வழங்க வேண்டும் என்பதே அந்த சட்டமாகும். இந்த சட்டத்தின் கீழ் தமிழகத்தில் 2013-14ஆம் கல்வியாண்டில் இருந்து ஏழை மாணவர்களுக்கு தனியார் பள்ளிகளில் 25% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டு வருகிறது என்பது மிக மிக முக்கியமான ஒன்றாகும். அதே போல் ஆர்டிஇ மூலம் தங்கள் மாணவர்களை சேர்க்க என்னென்ன தகுதி வேணும் அப்படிங்கறத மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா 24-25 கல்வியாண்டில் மாணவர்கள் சேர்க்கை ஏப்ரல் மாதத்திலேயே தொடங்கிவிடும். ஸோ வரக்கூடிய நாட்களில் ஜெனரல் பார்லிமெண்டரி எலெக்ஷன் வருவதால் அனைத்து அரசு அதிகாரிகளும் பிஸியாக இருக்கும் காலத்தினால் தாங்கள் தங்களுடைய வருமான சான்றிதழை உடனே பெற்றுக்கொண்டால் ஆர்டிஇ மூலம் அப்ளை பண்ணுவதில் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். மாணவர்களின் பெற்றோரின் ஆண்டு வருமானம் 2 லட்சத்துக்கும் குறைவாக இருக்க வேண்டும். அதே போல் விண்ணப்பிக்கும் போது வருமான சான்றிதழ் சமர்ப்பிக்க வேண்டும் என்பதால் இன்றே தங்கள் அருகாமையில் உள்ள இ சேவை மையமோ அல்லது இ சேவை மூலம் தாங்களே ரிஜிஸ்டர் செய்து கூட ஆண்டு வருமானத்திற்குண்டான வருமான சான்றிதழை பெற்றுக்கொள்ள வேண்டும்ங்கிறது முக்கிய ஒன்று. அதே போல் இதுக்குண்டான விண்ணப்ப தேதி இதுவரை அறிவிக்கப்படவில்லை. ஸோ விண்ணப்ப தேதி அறிவிச்சாதான் அதோட லாஸ்ட் டேட்டும் சொல்லிடுவாங்க. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு குழந்தைகளுக்கு தேவையான ஆவணங்கள் என்ன அப்ளை செய்யறதுக்கு, குழந்தையோட போட்டோ ஒன்று, பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வேணும். குழந்தைக்கு கண்டிப்பாக ஆதார் அட்டை எடுக்க வேண்டும், ரேஷன் கார்டு வேண்டும். வருமான சான்றிதழ் நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணி வாங்கிக்கணும். அதே போல் ஜாதி சான்றிதழ், பிறப்பு சான்றிதழ், இருப்பிட சான்றிதழ், இது 3மே உங்களுக்கு வேணும். இது எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டீங்கன்னா ஆர்டிஇ மூலம் அப்ளை பண்ணக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அதே போல ஆர்டிஇ மூலம் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, tnschools.gov.in இணையதளமோ அல்லது rtetnschools.gov.in இணையதளமோ கொடுத்துருவாங்க. இந்த லிங்க் மூலியமா நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணணும். ஸோ இது உண்டான ஆன்லைன் அப்ளிகேஷன் பேஜ் இது வரைக்கும் ஸ்டார்ட் ஆகல. ஸோ இந்த பேஜ் தான் tnschool.gov.in தான் நம்மளுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இந்த ஆர்டி அப்ளிகேஷன் நம்மளுக்கு ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா இங்க அட்மிஷன் அப்ளிகேஷன் வந்திருக்கு. ஸோ இந்த லிங்க் எனேபிள் ஆனா நம்ம அதுக்குண்டான வீடியோ போட்டுருவோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இப்ப சொன்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்க ரெடி பண்ணி வச்சிட்டீங்கன்னா உங்க குழந்தைய உங்களுக்கு அருகாமையில் உள்ள பிரைவேட் பள்ளியில் ஆர்டிஇ மூலம் அப்ளை பண்ணி 25% இடஒதுக்கீட்டையும் பெற்றுக்கலாம். அது இல்லாம ஆர்டிஇ மூலம் உங்க குழந்தை இலவசமாகவும் படித்துக் கொள்ளலாம். இந்த வீடியோவை கண்டிப்பா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏதேனும் சந்தேகம் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல மெசேஜ் பண்ணுங்க. சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் அமைத்தி ஆல் நோட்டிபிகேஷன் அமைத்த மறந்துடாதீங்க.